ஏராசா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். உங்க அப்பாவோடய உங்க அப்பையோடையும் நான் உன்னை பேசாம விட்டது, உன்னை அடிச்சது, துன்புறுத்தினது பாரு, உன்னை ரோட்ல அலைய விட்டுட்டு இருக்கேன். நான் பெரிய பாவிடா, பாவி. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். விடுமா, பாத்துக்கலாமா, அழாதீங்க. என்னடா பண்றது? இப்போ உங்க அப்பாட்ட பேசிட்டு வந்தா கூட நல்ல முடிவா எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு. பண்ண துரோகத்தை தான் அவர் மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப என்னடா பண்றது? சரிம்மா, ஒரு வழி இருக்கு, பண்ணலாமா? என்னடா சொல்ற? அப்பை வீட்டுக்கே போலாம். ஆமாமா, அப்பாதான் கோவக்காரு. ஆனா அப்பை இலகுன மனசு. என்ன எடுத்து சொன்னாலும் அப்பை புரிஞ்சுக்குவாங்க. அதனால அப்பைட்ட போய் பேசி பாப்போமா. அவங்க முகத்துல நான் எப்படிடா முழிக்கிறது? தப்பு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்கத்தான்னு சொன்னா ஏத்துக்குவாளா அவங்க? கண்டிப்பா ஏத்துக்குவாங்கம்மா, எதுவும் வருத்தப்படாத, வா போவோம். சரி வா போலாம். உன் பேத்தி கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. உன்ற பையன் பணத்தை எல்லாம் பொட்டிட்டாப்லையா? அதாண்டி என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தேன்னு சொல்றான். யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதான் வேலை பாக்குற ஓனர் கிட்டே கேட்டு பாக்கலாம்ல. நானும் அப்படிதாண்டி சொல்லி வச்சேன். கேட்கறேன்னு சொல்லியிருக்கான். வீட்டுக்கு வந்தாலே ஒருத்தி, யாரு உன் மருமவளா? அதான் என் மவன் கிட்ட வந்து சண்டை போட்டு அவளுக்கு வேற 20,000 பணம் வேணுமா. எங்க போய் பொட்டமா இவன்? ஐயோ, என்னக்கா சொல்ற? ஆனா ஆமாண்டி, வீட்டுல கூத்து இப்படிதான் நடக்குது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்ட்டு எனக்கு மண்டையை போட்டு குறைச்சலா இருக்கு. தாய்மாமா முறையில முன்னாடி நின்று எல்லா சஃபனையும் செய்யணுங்கிறான். என்ன பண்ண போறோம்னா புரிய மாட்டேங்குது எனக்கும். அந்த கழுத்துல போட்டுக்க சேனையாவது அடகு வச்சு எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு வந்து சீரசனத்தை நல்ல முறையா செஞ்சலான்னு சொல்றேன். நீ கேட்க மாட்டேங்கிறான். நீ சொல்றது நல்ல ஐடியா தானேக்கா? நானும் சொல்லி பார்த்தேன். கேட்டா தானே அவன் அவங்க அப்பா போட்ட சீனா இதெல்லாம் அடகு வைக்க கூடாதுமா. அப்பா உனக்காக பார்த்து பார்த்து செஞ்ச செய்யணும், நான் உள்ளார வைக்க வேண்டாம் அப்படிங்கிறான். என்னதாக்கா வழி இருக்கு? அட எனக்கும் அதாண்டி ஒண்ணும் புலப்பட மாட்டேங்குது. அத்தை ஒன்றரை மருமகளும் பேரணும் வந்திருக்காங்க பாரு. நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த? மேற்கொண்டு அவங்கிட்ட காசு கொடுங்கறது பத்தாதுன்ட்டு மேற்கொண்டு காசை கொடுங்கன்னு நினைக்கிறியா நீ? அழுதுட்டு வந்திருக்கா பாரு. என்ன இதுன்னு கேளு. நீ எதுக்கு அழுதுட்டு இருக்காவ? மேற்கொண்டு காசை கொடுங்க தான் இப்படி ஐடியா போடுறா? அத்தை அப்படிலாம் கிடையாது. என்னடி அத்தை நொத்தன் என்கிட்ட பெருசா பாசம் கொண்டாடுற? பையே பேராண்டி எப்படி பாருக்க? நல்லா இருக்கேன் பையே, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். ஏன் பையா அப்படிலாம் சொல்றீங்க? அதான் நான்லாம் இருக்கேல உங்களுக்கு. ஏன் பக்கத்துல வர நீ? அம்மா கரை அதுக்கு வேற திட்ட போறா. உங்க அம்மா பக்கத்துல நின்னுப்பா நீ. அத்தை அப்படிலாம் இல்ல. ஏன் இங்க அழுதுகிட்டு என் பேரனை கூட்டிட்டு வந்திருக்க? அத்தை நான் சொல்றதை கேளுங்க. ஆனா உங்க பேரனும் இப்ப உங்க பையன் கடைக்கு போயிட்டு தான் வந்தோம். அதானே பார்த்தேன். என்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இப்ப என்கிட்ட சண்டை போலான்னு வந்திருக்கியா நீ? அப்படிலாம் இல்ல பையே, அம்மா சண்டை போடுறதுக்காக வரல. பேராண்டி பையலே, நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஏக்கா வேணமோ உங்ககிட்ட பேச வந்திருக்கா. என்ன சொல்றன்னு முதல்ல கவனி. அதுக்கப்புறம் நீ கோவப்பட்டு பேசி என்ன வேணா பண்ணிக்கோ. அவளை பத்தி உனக்கு தெரியாது. பச்சை துரோகி அவ. அதான் தெரியுமேக்கா. தெரிஞ்சுக்கிட்டே அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க நீ. என் பேத்திக்கு சீரியஸான செய்யக்கூடாதுன்ட்டு அவ பணம் கொடுங்க வந்திருக்காளே. அவ நல்லவளா? நல்லவ கெட்டவ அதெல்லாம் எதுவுமே சொல்ல வரல. பெரிய பிரச்சனையில இருப்பா போல இருக்குக்கா. அதான் பொறுமையா கேட்கணும். சொன்ன மாதிரி உன் மகன் கடைக்கு போயிருப்பா. அன்ற புள்ள கோவத்துல ஏதாவது கத்திருப்பான். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டானே வீட்டுக்கு. நினைச்சுதான் அழுதுட்டு வந்திருக்கா போல இருக்கு. அப்படிலாம் இல்ல பாத்தியா? கொண்டு பணம் கொடுக்கத்தான் இப்படி பிளான் பண்றா. கோவப்படாம அமைதியா இருக்கா. என்ற மருமவ என்ன சொல்லணும் முத கேட்போம். இவன் ஏன் மருமவளாக்கும் சின்ன பிள்ளை இருக்கேன்னு பாக்குறேன். இல்லன்னா நான் பாட்டுக்கு ஏதாவது பேசி விட்டுருவேமா. அத்தை என்னை மன்னிச்சிடுங்க. அத்தியா உன்னை வீடு தேடி வந்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றா. என்னன்னு கேளுக்கா. பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு. அவளை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. நல்லா அழுது நாடகம் ஆடி இப்பக்காரி என் பேரனை கூட்டிட்டு வந்து ஏதோ பிளானோட தான் வந்திருக்கா. வீட்டை விட்டு மெத வெளியே போ. பையே அப்படி சொல்லாதீங்க பையே. ராசா நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. உங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க மவனே இப்படிதான் சொல்றாரு. நீங்களும் உங்க மகன் இந்த வீட்லயே இருக்க வேண்டாம். அங்கத்தான் நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நம்ம வீடா? அதான் என் பையன் வந்து அந்த வீட்டை புடிங்கி வாங்கி உன் பேர் எழுதிக்கிட்டியே. எந்த அக்கறையில அங்க வந்து இருக்கலாம்னு சொல்ற? அங்க வந்து ஏதாவது மாத்திரை கலந்து கொடுத்து ரெடி எங்களை கொலை பண்ணிடலாம் நினைக்கிறியா? இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்ககிட்டயும் அவர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு குடிச்சு போக தான் நானும் வந்திருக்கேன். அதுக்காக தான் அவர்கிட்ட பேச கடைக்கு போயிருந்தேன். அவர் மனசு ஒவ்வாம என்னை திட்டி போட்டாரு. நீங்களும் அதே மாதிரி நடந்துக்கிறீங்களே. பேசுறது ஒண்ணு புரியல எனக்கு. பணம் தான் எல்லாமே வாழ்க்கைன்னு இருந்தேன் நானு. ஆனா இப்பதான் எனக்கு ஒவ்வொன்னா புரிய ஆரம்பிச்சிச்சு. மனசோட பாசமும் கருணையும் மட்டும் போதும், மத்தபடி வேற எதுவுமே வேண்டாம். நானும் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீட்டுல இருந்தப்ப என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க. எனக்காக எல்லாமே பண்ணீங்க. ஆனா நான் அப்படி இல்லாம உங்க பையனே உங்களை பிரிச்சு வீட்டை விட்டு உங்களை தனியா அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் உங்க பையனை வீட்டை மாத்தி எழுதி அவரே வீட்டை விட்டு துரத்தி விட்டேன். பிள்ளையும் பாசம் இல்லாம அடிச்சு துன்புறுத்தினேன். எல்லாமே பண்ணிட்டு இப்ப என்னத்துக்கு வந்திருக்கியாக்கும்? அதுக்கு தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். உங்க முகத்தை பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. பண்ணதெல்லாம் பெரிய தப்பு. இப்படியாவது என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. நீங்க 2 பேருமே கஷ்டப்பட வேண்டாம். அங்கத்த நீங்க உங்க புள்ள எல்லாமே நம்ம வீட்டுக்கே போயிருவோம். அதான் நீ பொண்ணு சுவாதி கல்யாணமும் நடக்குதுல. கல்யாணத்துக்கு எல்லாமே எனக்கு தேவையான காசு பணம் எல்லாத்தையும் நானே உங்களுக்கு கொடுக்குறேன். நீ யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். மருமவ மனசார திருந்தி ஏத்துக்கோங்கன்னு சொல்லி வந்திருக்கா. என்னடி நீ என் மேல கோவப்படாதக்கா. கோவப்படுற மாதிரி எந்த விஷயமும் இல்ல. அதனால அவ சொல்றதை கேட்டு அந்த வீட்டுக்கே நீயும் போயிருக்கா. நீ ஒன்று பிள்ளைய தனியா இருந்து கஷ்டப்படுறதுக்கு வீட்லயாவது நீ நிம்மதியா இருக்கலாம்ல. எனக்கு இந்த வீடே நல்லாதான் இருக்கு. அந்த வீட்டுல போய் நிம்மதி தெரியுமாக்கும். நான் இவ கூட நிம்மதியா இருந்துருவேனா? இங்க பீலா போட்டுட்டு அவ ஆட்டத்தை ஆரம்பிப்பா. அதேதான் நடக்கும். அப்படிலாம் இருக்காதுக்கா. மனசுக்கு ஏதோ அந்த பொண்ணு திருந்தி இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம
பண்ற பேத்தி கல்யாணத்துக்கு காசை போடுறதுக்கு என்ன பண்ணுவோன்ட்டு கஷ்டப்பட்டு இருந்தீல மருமூளை சொல்றால நீங்க யாருக்கிட்டையும் காசு வாங்க வேணா நானே கொடுக்குறேன்ட்டு அவளே காசுக்கு திண்டாடிட்டு என்ற மவங்கிட்ட 20,000 பணம் கொடுன்னு கேக்குறா. அப்படிலாம் இல்லத்த நாத்தனார் பொண்ணு கல்யாணத்துக்கு இவராவது நகை நட்டு செய்வார் நினைச்சுதான் நானும் கூட சேர்ந்து உங்கள்ட்ட 20,000 பணம் கேட்க வந்தேன். எனக்கு அப்பவே தெரியும்டி பண்ண பிளான் எல்லாம். அப்பவே சொன்னேன் என்ற மவங்கிட்ட அவ இதுக்காக தான் இப்பெல்லாம் ஆடிட்டு இருக்கான்ட்டு. நான் சொன்ன மாதிரி என்கிட்டே பணம் இல்லத்த. என்கிட்ட இருக்க நகை நட்டை போட்டுதான் நாத்தனார் பொண்ணு கல்யாணத்தை நடத்தலான் இருக்கேன். என் மனசு முழுசா மாறிடுச்சுட்ட. நான் சத்தியமா சொல்றேன், உங்க வீட்டுக்கு நீங்களும் அவரும் வந்தா கூட நான் திரும்பவும் பழையபடி சண்டை போடவும் மாட்டேன், உங்களையும் உங்க பையனை பிரிக்கவும் மாட்டேன். உதாரணி பொண்ணு கல்யாணத்துக்கு நானும் கூட வரேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கா. அப்பையே எங்க அம்மா எவ்வளவு எடுத்து சொல்றாங்க, நான் புரிஞ்சுக்காம எவ்வளவு கோவப்பட்டு பேசுறீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இல்ல ராசா, அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் உங்க அம்மா ரொம்ப நோகடிச்சு என்ன பேசிட்டா. அம்மா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மனசுக்குள்ள எனக்கு ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. திரும்பவும் வந்து என்னை ஏத்துக்கோங்க, நான் திருந்திட்டேன்னு சொல்றது என்னால நம்ப முடியல. அதுக்காக தான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இனிமே எக்காரணத்தை கொண்டு மாற மாட்டேன். உங்க பையனுக்கு நல்ல பொண்டாட்டியா, உங்களுக்கு நல்ல மருமவளா, என் பிள்ளைக்கு நல்ல அம்மாவா நான் இருப்பேன். நீ யார் மனசு நானும் கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே உங்களை என்னோட அம்மாவா தான் பார்க்க போறேன். அக்கா, கடவுள் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாருக்கா அவங்களா திருந்துறதுக்கு. இந்த பொண்ணும் வேதனை அனுபவிச்சுட்டு இப்ப உங்கள்கிட்ட பேச வந்திருக்கு. ஏத்துக்கோங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல வந்திருக்கு. ஆமாத்த, பாத்தீங்களா, பையன்ட்ட சொல்லவும் அது கோவப்பட்டு பேசிட்டான். கடைசி அவங்க கிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கு. இல்லாத அந்த பிள்ளை நோகடிக்காம மனசார ஏத்துக்கோங்கக்கா. இல்லடி அப்படிலாம் சொல்லாதக்கா. இதுவே உங்க பொண்ணு தப்பு பண்ணிருந்து என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? பரவாயில்லத்தா, விடுத்தான் தானே சொல்லுவீங்க. உங்க வீட்டுக்கு வந்த பிள்ளை தான் கோவப்படுதேன்ட்டு நீ அதுக்கு மேல கோவப்படாதக்கா. அந்த பொண்ணு முகத்தை பாரு, அழுது முகமே வீங்கி போயிருச்சு. ஏன்னா அவ்வளவு அழுதுருக்கு போல இருக்குக்கா. அதனாலதான் சொல்றேன், அந்த பொண்ணு மேல கோவப்பட்டு அந்த பிள்ளை எங்க போகும் சொல்லு பாப்போம். அல்ல உங்க வீட்டுக்கு வந்த மருமோல என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அதை விட்டுருக்கா. பண்ற தப்பெல்லாம் விட்டுட்டு இனிமேலாவது நல்ல மனசார ஏத்துக்கிட்டு யாரும் சந்தோஷமா வாழுங்கக்கா. நானும் சொல்றேன். என்னமோ அந்த பிள்ளை உன் தான் விழுவுது. அப்புறம் மருமக கிட்ட நான் மன்னிச்சிட்டேன் எந்திரிமான்னு சொல்லுக்கா. மாடி எந்திரிமா, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. திரும்பவும் அங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்க, நானும் எந்திரிப்பேன். அட சரிதா, நான் மன்னிச்சிட்டேன். திரும்பவும் நானும் என் பிள்ளையும் வீட்டுக்கு வரோம். நீங்க சொன்னீங்களே இந்த வார்த்தை போதும் எனக்கு. இனிமே எனக்கு என்னத்த கவலை இருக்கு? நீங்க இருக்கீங்க. ஆனா உங்க பையன் தான் என்ன சொல்றாருன்னு தெரியல. எப்படி நீ ஏத்துக்கிட்டீங்க, ஆனா உங்க பையன் என் மேல இன்னும் கோபமா தானே இருக்காரு. விடுமா, அக்கா ஏதாவது சொல்லி சமாளிச்சு ஏத்துக்க வைப்பாங்க. நீ கவலைப்படாதம்மா, வீட்டுக்கு போமோத. சரிங்கம்மா. சரிதா, நீ நேரம் உன் வீட்டுக்கு போத்தா. அது என் வீடு இல்லத்த, உங்க வீடு. அந்த வீடு உங்க பேர்ல தானே இருந்துச்சு. திரும்பவும் அதை உங்க பேருக்கே நான் எழுதி கொடுத்தறேன். அதெல்லாம் இருக்கட்டும்மா. இல்லத்த, அந்த வீடு உங்க பேர்லயே இருக்கட்டும். சரிம்மா. உங்க மாமனார் பார்த்து கட்டின வீடு. கடையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுங்கத்த. பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கத்த. சரிம்மா. சரிங்க, நான் போயிட்டு வரோம். ஆகாசு, அம்மா, பாப்பா, அப்பா வீட்டுக்கு போலாம். வரேம்மா. வரேன் பையே. பேராண்டி, நல்லபடியா படிக்கணும். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். சரி பையே. சண்டை போடுறது மனசுல வச்சுக்கிட்டு நல்லா படிக்கிறத விட்டுற கூடாது. பொதுவா சண்டையெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிறதா. எதை நீ நினைக்க வேண்டாம். சரி பையே. அப்பா வந்தோன்னு பேசுங்க. நான் பேசுறேன்ப்பா. நீங்க போயிட்டு வாங்க. நாங்க வரோம். போயிட்டு வாங்கப்பா. உங்க பையன்கிட்ட பேசிட்டு நல்ல முடிவா சீக்கிரம் சொல்லுங்க. சரிம்மா. பாத்தியாக்கா, கடல் உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டாரு. ஒன்றரை மர்மம் வரதுக்கு முன்னாடி பேத்தி கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் யோசிச்சுட்டு இருந்தியே, உடனே சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. வாயாலே சொல்ல வச்சுட்டாரு. நீங்க பணத்துக்கு கஷ்டப்பட வேண்டாம், யாருக்கிட்ட இப்ப கேட்கவும் வேண்டாம். எங்கிட்ட இருக்க நகை நட்டை வச்சு உன் பேத்தி கல்யாணத்தை சிறப்பா பண்ணுங்கன்னு சொல்றா பாத்தியா. அப்ப புரிஞ்சுக்கோக்கா எவ்வளவு தூரம் மாறிட்டான்ட்டு. பேர்ல அந்த வீட்டை உன் பேர்ல மாத்த சொல்லியிருக்கால. ஆமாண்டி, அப்பவே தெரிஞ்சுக்க வேணாமா அவ எவ்வளவு தூரம் மாறி இருக்கான்ட்டு. மர்ம மனசுல ஏதோ பூந்து நல்லது செய்ய வந்துருச்சு. அதனால இப்பெல்லாம் நடந்திருக்கு. எதையும் நீ வருத்தப்பட்டு இருக்காம மாவன் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே இந்த விஷயத்த உன் மாவன் கதல போட்டு வை. அதான் கடைக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாளே, போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. கொண்டு வீடை உன் பேர்ல எழுதி வைக்கிறது, அப்புறம் உன் பேத்தி கல்யாணத்துக்கு நகை நட்டெல்லாம் அவளே தரேன்னு சொல்றது ஒன்றரை பையனுக்கு தெரியாதுல்ல. இருந்திருக்கலாம். அதேதான் நானும் சொல்றேன். ஒன்றரை மாவன் வந்தோடனே கொஞ்சம் பொறுமையா பேசுக்கா. சரிடி, பொறுமையா பேசி நல்ல முடிவாடு. காலமும் நேரமும் உன் மரும மூலியமா நல்ல சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கு. நல்லபடியா ஏத்துக்கிட்டு நீ உன் மாவன் மருமவ பேரன் நல்லபடியா சந்தோஷமா வாழுங்க. சரிடி, உன் வீடு தானே, அந்த வீட்லயே போயிரு. இந்த வீட்டை வேணா வாடகைக்கு விட்டுக்கோ. என்னக்கா சொல்றது, இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிருக்கியேடி, அதுவே எனக்கு மனசை மாத்திருச்சு. இதெல்லாம் எதுவும் நினைக்காதக்கா, விடுக்கா. இல்லடி, மனசு இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. நினைச்சுக்கிட்டு கண்டதை போட்டு யோசிக்காம இரு. அம்மாவே வந்தோடனே கொஞ்சம் பொறுமையா எடுத்து பேசு. நான் வட்டுமா? சரி, போயிட்டு வாடி. நான் போயிட்டு சாயந்தரம் வரேன். எதுன்னு கேட்ட விஷயத்தை என்கிட்ட சொல்லு, மறந்துடாத. இல்ல மறக்க மாட்டேன். எனக்கு இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி நல்லது பண்ணிருக்கீல, எப்படி நான் மறப்பேன்? அம்மாவே என்னதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் முதல் சொல்ல வருவேன். சரிக்கா, அப்புறம் நான் வரேன்க்கா. நீயாச்சு வீட்டுல போய் வேற வேலை இருக்கு, கூட்டுறது பாத்திரம் வளர்க்க துணி துவைக்கிறது நிறைய வேலை இருக்கு. நான் போய் பாக்குறேன்க்கா. சரி, போயிட்டு வாடி. நீ சாப்பிட்டு தூங்கு, எதையும் நினைச்சிட்டு இருக்காத. சரிடி, நான் வட்டுமா? என்னத்த சொல்றது, இப்ப வந்து என்னை மன்னிச்சிடுங்க, இனி நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், நல்லபடியா வாழ்றேங்கிறா. இதை அவங்கிட்ட சொல்லணுமே.
அவன் என்ன சொல்லணும் தெரியல. நம்ம விஷயத்த சொல்லி நம்ம மேல கோவத்தை கட்டினானா மட்டும் கடையை முடிச்சுட்டு வரட்டும், சொல்லுவோம் நம்மளும். அப்பதானே அவனுக்கு புரியும். இவ்வளவு வருஷத்துக்கு தான் என் கூடவே இருப்பான், ஆனா இன்னும் கொஞ்சம் காலம் தான். அதுக்கப்புறம் அவனும் தனியா வாழ முடியுமா? பாட்டி பிள்ளைங்க கூட போய் தானே ஆக வேண்டும், இங்கே இருக்க முடியுமா? வரட்டும், பேசி பாப்போம். அவனும் நல்ல முடிவா எடுக்கட்டும். அதுக்கப்புறம் இனிமே நம்ம வீட்டுக்கே போயிடலாம். என்ன புஷ்பா, வீட்டுக்கு வந்த உடனே இப்படி சோகமா உட்காந்துருக்க? அவன் இப்படி பேசிட்டாங்கன்னு வருத்தமா? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஏன் இப்படி இருக்க? நான் எதையும் நினைச்சு சிந்திச்சிட்டு இருக்கேன். என்ன புஷ்பா? உங்க தம்பி பொண்ணு சுவாதி விஷயம் தெரிஞ்சு இவ்வளவு ஒதுக்குறோங்க, நம்ம பரத் விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சு பாக்குறேன். நானே பயந்துட்டு இருந்தேன், அப்பா கிட்ட இந்த விஷயத்த நீ உளருவேன்னு பயந்துட்டு இருந்தேன். அப்ப சொல்லிதானே ஆகணும். எவ்வளவு நாளைக்கு தான் மூடி மறைக்கிறது எல்லார்கிட்டயும்? நமக்குள்ளேயே உங்க பையன் விஷயம் தெரிஞ்சாலும் பரத்து காதலிக்கிற விஷயம் உங்க தம்பிக்கு தெரிய வரணும், அப்பா அம்மாக்கு தெரிய வரணும். இவ்வளவு வருஷம் சுவாதி விஷயம் தெரியாம இருந்ததுக்கே உங்க அம்மா இவ்வளவு கோவப்படுறாங்க. இப்பயும் அதை நினைச்சு புலம்பிட்டு இருக்க? அடுத்த கல்யாணத்துக்கு எம்பூட்டு நாள் இருக்கு. அதான் காலேஜ் முடியணும், அப்புறம் வேலைக்கு போகணும், இல்ல வேலைக்கு போயிட்டு கல்யாணம், அதுக்கப்புறம் தான் மத்த விஷயம் எல்லாம் பேசணும். இப்ப இதை நினைச்சு ஃபீல் பண்ணினா என்ன ஆகுறது? இல்லங்க, எப்படியா இருந்தாலும் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஒதுக்கி இதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. சரியா புஷ்பா? சரிங்க. அப்புறம் இதை எல்லாருக்கிட்டே சொல்றேன்னு நினைச்சிட்டு அம்மா கிட்ட சொல்றது, அப்பா கிட்ட சொல்றது யார்ட்டையும் சொல்ல வேணாம். முன்னாடி எதுவா இருந்தாலும் பொறுமையா சொல்லிக்கலாம். இது ஒத்துக்கலையா? என் தம்பி மாதிரி என் பையன் காதுல தடையெல்லாம் இருக்க மாட்டேன். 2 பேரும் ஓகே சொல்லிட்டோம், கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். இல்ல அப்பா அம்மா சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரிங்க. சரி புஷ்பா, நான் கடை கிளம்புறேன். அம்மா இப்படி பேசிட்டாங்கன்னு நினைச்சு எதுவும் வருத்தப்பட்டு இருக்காத. நான் வரட்டுமா? சரிங்க. ஒரு பாட்டுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. நான் எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு விஷயத்த மறைக்கிறோமே, அதுகிட்டே சொல்லாம இருக்கிறோமே. முக்கியமா அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்கோம். இந்த விஷயத்த சீக்கிரமா அம்மா கிட்ட சொல்லணும். பவித்ரா யாரு என்னன்ட்டு அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஆமா, போன் எல்லாம் பேச முடியாது, நேர்ல போய் தான் பேசிக்கணும். சொல்லிக்கலாம்.